Very good morning students. 12th standard biobotany la principle of ecology la நம்ம last class the interaction of ecosystem and then type of ecosystem natural and then created of maintaining human activities artificial ecosystem based on where it is the establishment the entire ecosystem are divided into terrestrial and then aquatic pathom then component of ecosystem. Two components are mainly involved in the ecosystem, biotic factor and then abiotic factor pathom. And then type of the ecosystem horticology and then synecology pathom. A single species are include the environment horticology. The group of the organism present in the ecological environment, it is the synecology pathom. Then habit niche differentiation pathom. ஹேபிட் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிசம் இந்த என்வாமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிளேஸ் பேர் த நீடட் ஆஃப் த ஆல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஒன் ஆர்கானிசம் present in the ecological balance is habitat. Then physiological activities of the entire plant are niche அப்படின்னு பார்த்தோம். And then balanced ecological equivalent பார்த்தோம். அது ஒரு பிளான்ட்டு ஒரு இடத்துல இருக்கும்போது இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸும் அதே பிளான்ட்டு சேஞ்ச் ஆகி இன்னொரு இடத்துல வேறு என்வாமெண்ட்டில் இருக்கும்போது இருக்கக்கூடியதுக்கும் டிஃப்ரென்சியேஷன் ரெண்டும் இருக்கிறது அதோட ஈக்காலஜிக்கல் ஈக்குவாலண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 5 mark question ecological factors. Now there are many more organism and then biotic and abiotic present in a environment. So mainly many organisms they are coexist in an environment கூட ஒருங்கிணைந்து ஒத்து போய் அது காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். Most of all the environment are surrounding the physical nature, chemical nature and then biological component are present in a environment. ஒரு உயிரினத்தை வந்து ஒரு வேதிக்காரணிகள் வேதிப்பொருட்கள் நிறைய பள்ளிப்பட்டிருப்போம் நிறைய கெமிக்கல் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் மெக்னீஷியம் அது மட்டும் இல்லாமல் சாயில் ஏர் வாட்டர் டெம்பரேச்சர் இந்த மாதிரி பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸும் சிலவித அரிமானங்கள்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் காம்பனண்ட்டும் எல்லாமே சரௌண்ட் பண்ணி ஒரு ஆர்கானிசம் வந்து என்டையர் எர்த்தில் சரௌண்டிங் இன் எ லைஃப் ஸ்பேன் அது வந்து தன்னோட லைஃப் ஸ்பேனை ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும். ஸோ ஒரு என்டையர் காம்பனண்ட்டு ஒரு ஆர்கானிசத்தை அஃபெக்ட் பண்ணி வரக்கூடிய எல்லா ஈவெண்ட்டும் ஒரு உயிரினத்தை என்னென்ன காம்பனண்ட் வந்து எஃபெக்ட் பண்ணுதோ அந்த காம்பனண்ட் எல்லாமே சேர்த்து நம்ம ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்வாமெண்ட்லேருந்து க்ரியேட் ஆகிறதுனால என்வாமெண்டல் ஃபேக்டர் ஆர் ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 markல கேட்பாங்க. த காம்பனண்ட் சரௌண்டிங் பை எ ஆர்கானிசம் எஃபெக்ட் இன் கம்ப்ளீட் span of life in any one of the organism. This surrounding layer are factors. The all factors together called unit of environmental factors and then ecological factor னு சொல்லுவோம். ஃபேக்டர்னா ரீசனபிள்னு சொல்லிக்கலாம். பட் ஆல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடிங்காக இருக்கும் அப்படின்னா மேபி பயாட்டிக் காம்பனண்ட்டாக இருக்கலாம் அண்ட் தென் ஏபயாட்டிக் ரீஜியனாக இருக்கலாம். ஸோ த ஃபேக்டர்ஸ் அப்படின்றது ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸாகவும் இருக்கலாம் பயாட்டிக் ஃபேக்டர்ஸாகவும் இருக்கலாம். அது என்ன வகையில் இருக்குது தே மோஸ்ட்லி குரூப் ஆஃப் த 4 classes தேர் ஆர் கிளாசிஃபைடு இன்டு இக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் எடாபிக் ஃபேக்டர்ஸ். கிளைமேட்டிக்னு எழுதிக்கோங்க காலநிலை மாறுபாடு திடீர்னு வெயில் அடிக்கும் அப்புறம் அப்படியே மழை பெய்கிற மாதிரி இருக்கும் மேகமூட்டமாக இருக்கும் மறுபடியும் அப்படியே நிழல் வர்ற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் காலநிலை மாறுபாடு கிளைமேட்டிக் ஃபேக்டர். தென் மண் காரணிகள் மண் துகள்கள்னு சொல்லுவாங்க. சாயில் ஒரு சாயில் அப்படிங்கிறது த பெடாலஜி ஸ்டடி ஆஃப் த சாயிலை வந்து பெடாலஜின்னு சொல்லுவோம். சாயில் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ராக்ல இருந்து கிரியேட் ஆகக்கூடியது. ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸால் ராக்ல இருக்கக்கூடிய செடிமெண்ட் பார்ட்டிக்கல் எல்லாம் வெதரிங் ஆகி துருவாக பிடிச்சி அப்படியே வெதராகி கீழே விழுந்து அதை மண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ மண்ணால் கூட நமக்கு வந்து சேஞ்சஸ் நம்மளோட லைஃப்பில் சேஞ்சஸ் நடக்கலாம் ஒரு பிளான்ட்டோட லைஃப்பில் அதை வந்து நம்ம எடாபிக் ஃபேக்டர்னு சொல்லுவோம். தென் டோப்போகிராஃபிக் ஃபேக்டர் அப்படின்னா நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய காரணிகள் ஒரு நிலத்தில் வாழக்கூடிய பிளான்ட்லேருந்து டெம்பரேச்சர்லேருந்து லைட்லேருந்து ஏற்படக்கூடிய மாறுபாடு டோப்போகிராஃபிக் ஃபேக்டர். தென் பயாட்டிக் ஃபேக்டர் உயிர் காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு த first of all climatic factor. The climatic factor are
One of the important natural factor are climatic factor. Another one is a temperature zone and then light அப்படின்னு சொல்லுவோம். There are controlling the all complete span of life cycle. ஒரு உயிரினம், ஒரு அனிமல், ஒரு தாவரம் எல்லாத்தோட லைஃப் ஸ்பேனையும் கண்ட்ரோலாக வச்சிருக்கக்கூடியது இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் climate is the one of important natural factor. There are controlling the plant life. In this climatic factor are further divided light, temperature, water and then wind and then fire factors அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஃபார் எக்ஸாம்பிள் லைட் அப்படின்னா அது ஒரு 3 மார்க் கொஷினாக கேட்பாங்க. தென் டெம்பரேச்சர் ஜோன் தனியாக 3 மார்க்கு, வாட்டர், விண்ட் அண்ட் தென் ஃபயர் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சன்லைட்டில் இருந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு என்டையர் பிளான்ட்டை கம்ப்ளீட் லைஃப் ஸ்பேனை அஃபெக்ட் பண்ணுது. எடாபிக் ஃபேக்டர், பயாட்டிக் ஃபேக்டர் அண்ட் தென் கிளைமேட்டிக் ஜோன் அப்படின்றது இந்த இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த light. Light is a well-known factors for needed the photosynthesis, transpiration and then seed germination. They are flowering initiation. இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக லைட் அப்படின்றது தேர் ஆர் நீடட் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிளான்ட்டுக்கு நீடடாக இருக்கக்கூடிய லைஃப்க்கு நீடடாக இருக்கக்கூடியது லைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைட் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம விசிபிளாக பார்க்கக்கூடிய ஒரு ஹியூமன் ஐ விசிபிள் போர்ஷன் ஆஃப் த லைட் இஸ் சன்லைட். தேர் ஆர் விசிபிள் லைட் அப்படின்னு சொல்லுவோம். சன்லைட்டில் உனக்கு கண்ணுக்கு புலப்படக்கூடிய அந்த வெளிச்சத்தை தான் நம்ம விசிபிள் லைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விசிபிள் லைட்டை மெயினாக அதோட வேவ்லென்த்தை டிவைட் பண்ணி 3 கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். தே இன்க்ளூட் த ஃபோட்டோசிந்தசிஸ். த விசிபிள் பார்ட் ஆஃப் த லைட் இன் வேவ்லென்த் மேக்ஸிமம் 400 to 700 நானோமீட்டர். தேர் ஆர் அப் டு த ஃபோட்டோசிந்தட்டிக் லெவல். இதில் ப்ளூ கலர் லைட் அப்படின்றது 400 to 500 ரேஞ்சில் இருக்கணும். ரெட் கலர் இருக்கிறது 600 to 700 நானோமீட்டர். த க்ரீன் கலர் அப்படின்றது 500 to 600 நானோமீட்டர். இன் திஸ் 500 to 600 நானோமீட்டர் and there are a less strongly observed the plant. பிளான்ட்டால் குறைந்த அளவுக்கு மட்டுமே அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ பிளான்ட் ஆர் மெயின்லி அப்சர்விங் இன் ஏ ரெட் லைட் அண்ட் தென் வயலட் லைட். நேனோமீட்டர் நோட் பண்ணிக்கோங்க. த மெயின்லி சோர்ஸ் ஆஃப் த ஃபோட்டோசிந்தசிஸ் 400 to 700 நானோமீட்டர். பாயிண்ட் நம்பர் 1. த ரேட் ஆஃப் த ஃபோட்டோசிந்தசிஸ் மேக்ஸிமம் இன் ப்ளூ கலர் 400 to 500. அதே ரெட் கலர் 600 to 700 நானோமீட்டர். 500 to 600ல் இருக்கக்கூடிய க்ரீன் கலர் லைட்டை தேர் ஆர் வெரி லோ அப்சர்விங் ஆஃப் த என்டையர் பிளான்ட். ஸோ லைட்டை அப்சர்வ் பண்ணி என்னென்ன ஒர்க்குக்காக பிளான்ட் வந்து யூஸ் பண்ணிக்கும், அதாவது எஃபெக்ட் பண்ண லைட்டால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட் என்னன்னு பார்த்தா லைட் மெயின்லி டு இன்வால்வ் இன் ஏ ஃபோட்டோசிந்தசிஸ். லைட் அதிகரிச்சுதுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த லோ டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபோட்டோசிந்தசிஸ் அதோட லெவல் குறையும். தென் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த ஸ்டொமேட்டா வந்து மேக்ஸிமம் அல்லது மினிமம் லைட்டில் தான் ஓப்பன் ஆகும். அதிகமாக போனாலும் க்ளோஸ் ஆகிடும், லைட் குறைவாக இருந்தாலும் ஓப்பன் ஆகாது. ஸோ லைட் ஆர் ரெகுலேட் த பிளான்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் மூமெண்ட் ஆஃப் த என்டையர் பிளான்ட். ஒரு சீடை நம்ம ஜெர்மினேட் பண்ணும்போது சீடு வந்து ஸ்டெம் ரீஜியன் ஆகும், ப்ளமியூலாகவும் ரேடிக்கலாகவும் டிவைட் ஆகும். அதுக்கு மேக்ஸிமம் கண்டிப்பாக லைட் அப்படின்றது வேறு. டு மூவிங் ஆஃப் த பாருங்க, ஒரு பூ வந்து மொட்டாக இருக்குது. வெடிக்காலம் 5 o'clock பார்த்தோம் அப்படின்னா பூ வந்து மொட்டாக இருக்கும். அதே வெயில் வர வர அப்படியே பூ நல்லா விரிய ஆரம்பிக்கும். ஸோ மூமெண்ட் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதை. நெக்ஸ்ட் ஒன் ஜெர்மினேஷன் ஆஃப் த சீடு. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கெட் இன் டு த பிளான்ட் டு ஜெர்மினேட் இன் டு த சீடு. நெக்ஸ்ட் ஒன் டு இனிஷியேஷன் ஆஃப் த ஃப்ளவரிங். அனதர் ஒன் இஸ் ஏ formation of the டியூபஸ் ஃபார்மேஷன். கிழங்குகள் வந்து அதிகமாக வளர்க்கறதுக்கும் வெப்பநிலை குறைபாடு இருந்தாலோ அல்லது அதிகமாக இருந்தாலோ கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். நம்மளால் அதிகமான டெம்பரேச்சர்லேயும் வாழ முடியாது, டெம்பரேச்சர் இல்லைனாலும் இருக்க முடியாது. மினிமம் அல்லது மேக்ஸிமம் டெம்பரேச்சர் நமக்கு வேணும். தென் the stem region or formation, I mean runner production to help in a light. The next one leaf formation and stem formation to give into the light இருந்தால் தான் அதனால் கண்டிப்பாக தன்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் based on the tolerance of light intensity, the plant are divided into the 2 type. ஒரு லைட் வந்து அதிகமாகவும் வரும், கம்மியாகவும் வரும். ஸோ எந்த பிளான்ட்டு எவ்வளோ டாலரண்ட் கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ வந்து
நிறைய கொஸ்டின் கொடுத்தாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து அடாப்ட் ஆகிக்குவாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து குறைவாக ரொம்ப படிக்க முடியாமல் இருப்பாங்க. ஸோ அது அவங்களோட டாலரன்ட் கெப்பாசிட்டி. ஸோ பேஸ்ட் அப்பான் த லைட் த பிளான்ட் டாலரன்ஸ் கெப்பாசிட்டி ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு ஹீலியோஃபைட்ஸ் பிளான்ட்ஸ் அண்ட் தென் சைசோஃபைட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹீலியோஃபைட்ஸ் பிளான்ட்டை, ஹீலியோ அப்படின்னாவே லவ்விங் அப்படின்னு அர்த்தம், ஃபைட்ஸ்னா பிளான்ட்டு, லைட் லவ்விங் பிளான்ட்டை தான் நம்ம ஹீலியோஃபைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒளியை விரும்பக்கூடிய தாவரங்கள் ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட். சைசோஃபைட்ஸ் சேட் லவ்விங் பிளான்ட், நிழலை விரும்பும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பிரையோஃபைட்டு, டெரிட்டோஃபைட்டு, இதுக்கு எக்ஸாம்பிள். ஆல் கைண்ட் ஆஃப் த ஆஞ்சியோஸ்பெர்ம் ஆல் ஆர் லைட் லவ்விங் பிளான்ட்ஸ். சரி, ஹீலியோஃபைட்ஸில் எந்த மாதிரி பிளான்ட்ஸ் இருக்கும், சைசோஃபைட்ஸில் எந்த மாதிரி பிளான்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியோஃபைட்ஸ்னால் லைட் அதிகமாக விரும்பும், ஷார்ட் அண்டு திக் நோட் அண்ட் இன்டர்நோடு வச்சுருக்கும். பிளான்ட் வந்து ஷார்ட், திக் நோட் அண்ட் இன்டர்நோட் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதே சைசோஃபைட் பிளான்ட்டில் ஸ்டெம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஸ்லெண்டர் மீன்ஸ் தின்னாக இருக்கும், லார்ஜ் இன்டர்நோட் ப்ரெசண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹைட்டான இன்டர்நோட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நிறையா புதர் செடிகளும் அதிகமாக இருக்கும். ஸோ அது எல்லாமே ஹீலியோஃபைட்ஸ் வெரைட்டியில் வரும். ஸ்மால் அண்டு திக் லீவ்ஸ் தான் ஹீலியோஃபைட்ஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். லார்ஜ் அண்டு தின் லீவ்ஸ் அப்படியே ஆப்போசிட்டாக எழுதிக்கணும். தென் திக் கியூட்டிக்கல் ஹீலியோஃபைட்ஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவன் மேலே லைட் ஃபோக்கஸ் ஆகும். லைட் ஃபோக்கஸ் ஆகும்போது ஸ்டொமேட்டோவோட ஓப்பனிங் போர்ஷனில் வந்து சன்லைட் ஃபோக்கஸ் ஆகும்போது ஆல் வாட்டர் கண்டென்ட் ஆர் அப்சர்விங் திஸ் ப்ராசஸ் ஆர் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ ஓவர் டிரான்ஸ்பிரேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக கியூட்டிக்கல் திக்காக இருக்கும். ஆப்போசிட்டில் கண்டிப்பாக அவனுக்கு கியூட்டிக்கல் என்னவாக இருக்கும், தின்னாதான் இருக்கும். சன்கீன் ஸ்டொமேட்டா இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். சன்கீன் ஸ்டொமேட்டா வந்து சன்கீன் ஸ்டொமேட்டா உள்புதைந்து காணப்படும். சன்கீன் ஸ்டொமேட்டா இந்த ஸ்டொமேட்டா வந்து சைசோஃபைட்டில் மேல் பகுதியிலேயே இருக்கும். ஏன்னா ஸ்டொமேட்டா மேலே இருந்தால் கண்டிப்பாக லைட் அதிகமாக படும்போது அந்த ஹோல் வழியாக ஸ்டொமேட்டா அப்படின்னாவே ஓப்பன் அப்படின்னு அர்த்தம் மீனிங். பாலிசைட் பேரன்கேமா வந்து இதில் வெல் டெவலப்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த பாலிசைட் பேரன்கேமாவோட லெவல் குறைவாக இருக்கும். ஏன், நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே படித்தோம், பாலிசைட் பேரன்கேமா அப்படிங்கிறது டு இன்வால்வ் இன் ஏ ஃபோட்டோசிந்தசிஸ். நெக்ஸ்ட் ஒன், ரூட் சிஸ்டம் வந்து இதில் அதிக அளவு இருக்கும். ஆனால் இங்கே வந்து ரூட் சிஸ்டம் வந்து ரொம்ப புவராக தான் இருக்கும். தென் ஃப்ளவரிங் ஃப்ரூட்டிங் அதிகமாக இனிஷியேட் ஆகும். இங்கே வந்து ஃப்ளவரிங் ஃப்ரூட்டிங்கே இருக்காது. ஏன்னா லைட் இருந்தால் தான் அந்த ஹார்மோனே அதிக அளவு சிந்தசிஸ் ஆகும். அதான் ஹீலியோஃபைட்ஸ்க்கும் சைசோஃபைட்ஸ்க்கும் இடையே உள்ள மெயின் டிஃப்ரென்ஷியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு பேலியோ கிளைமெட்டாலஜி அப்படின்னு சொல்லுவோம். பேலியோ கிளைமெட்டாலஜினா தொல்கால நிலையல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்ட்லி ஆல் பிளான்ட் அண்ட் ஃப்ளாரா ரீஜியன் அண்ட் தென் நோட்டபிள் த ஃப்ளாரா மீன்ஸ் ஃப்ளவரிங், ஐ மீன் பிளான்ட்டு, ஃபானா மீன்ஸ் அனிமல்ஸு. இப்போ பிளான்ட்டும் இருக்குது, அனிமலும் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னாடி இருந்த கற்கால சூழ்நிலைகள்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து பேஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பயன்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப மெனிமோர் இயர்ஸ்க்கு முன்னாடி 1000 மில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி பனிக்குள்ள பனிகள்னு சொல்லுவாங்க. ஸ்னோ ரீஜனில் வந்து நம்மளோட போலன் கிரைன் அண்ட் தென் மெனிமோர்ஸு, ஃப்ளார்ஸு, தென் கோரல் ரீஜியன், பிளான்ட்டு அண்ட் அனிமல்ஸ், நிறைய பாறைகள், மக்கிய விலங்கு, இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்புதைந்து காணப்படுமா. அப்போ இந்த கிளைமேட் கண்டிஷன் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய கிளைமேட்டையும் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டையும் கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த காலநிலைக்கு பேர் தான் பேலியோ கிளைமேட்டாலஜி, தொல்காலநிலையியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசண்டாக பிளான்ட்டு இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கும் முன்னாடி இருந்த பிளான்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த மேப் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த கிளைமேட்டாலஜி யூஸ் பண்ணலாம். எப்படி நம்ம பழைய காலத்து பிளான்ட்லாம் எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 years ago they are fossil plant of pollen and coral region, பவளப்பாறைகள்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் many more debris of plant and animals, அதாவது மக்கி போய் இருக்கக்கூடிய தாவரங்கள், விலங்குகள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறது அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பேலியோ கிளைமேட்டாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேலியோ கிளைமேட்டாலஜி இம்பார்ட்டன்ட் 3 mark கொஷின். தென் டெம்பரேச்சர் அப்படின்றது செகண்ட் இம்பார்ட்டன்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர். தேர் ஆர் எ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அஃபெக்ட் த ஆல்மோஸ்ட் ஆல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். ரொம்ப நமக்கே போகிறோம், ஐயோ அப்பா இன்றைக்கி ரொம்ப காரம் அதிகமாக சாப்பிட்ருக்கோம், வயிறு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஈகராக இருக்க மாதிரி நமக்கு அஃபெக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி எல்லாத்தோட ஆக்டிவிட்டீஸையும் வாமிட் வர மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஒரு
ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு பிளான்ட்டுக்கும் இந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும்போது டு சேஞ்ச் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸே அதிகரிக்கும். ஸோ டெம்பரேச்சரே ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃப்ரிட்ஜ்லேயே நம்ம இருக்கோம் அப்படின்னா அப்பையும் நமக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன? நம்ம ஒரு சாப்பிட்ட சாப்பாடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜீரணமாகி எக்ஸ்கிரியேஷனை ரிமூவ் பண்ணுற வரைக்கும் நடக்கக்கூடிய ஆல் ஈவெண்ட் ஆர் இன்க்ளூட் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். So every physical process of organism to optimum temperature and then minimum temperature கண்டிப்பாக இருக்கணும். ஸோ தேர் ஆர் ரேஞ்ச் ஆஃப் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி த பிளான்ட் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்பாக மினிமம் டெம்பரேச்சர் அடாப்டிவ் பிளான்ட் and then optimum temperature adaptive plant, then maximum temperature adaptive plant. மினிமம்னா குறைந்தபட்ச வெப்பநிலையை தாங்கக்கூடிய தாவரங்கள்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஆப்டிமம்னா உகந்த இதுவே எனக்கு போதும் அப்படின்றது உகந்தபட்ச வெப்பநிலையை சொல்லுவோம். மேக்ஸிமம் டெம்பரேச்சர் மீன்ஸ் அதிகப்படியான வெப்பநிலையை தாங்கக்கூடிய தாவரங்கள்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கம்ப்ளீட் ஸ்பேன் ஆஃப் லைஃப்க்கு இப்போ நமக்கு வந்து கம்ப்ளீட் ஸ்பேன் ஆஃப் லைஃப்க்கு எவ்வளோ லைட் இன்டென்சிட்டி தேவைப்படுதோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மினிமம் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். தேர் ஆர் கிளாசிஃபைட் இன்டு ரனன்கியர் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் இந்த ஹீட்டை பேஸ் பண்ணி பிளான்ட்டை வந்து 4ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு பிளான்ட்டுக்கு மினிமம் லோ டெம்பரேச்சர் ஆஃப் லைட் தேவைப்பட்டுச்சுன்னா இன் திஸ் பிளான்ட் ஆர் இன்க்ளூட் த மினிமம் டெம்பரேச்சர் பிளான்ட். The physiological activities are maximum level of the temperature, optimum temperature plant அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அதிகமாக எனக்கு வேணும் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப அதிகமான ஹீட்டு வேணும் அப்படின்றவங்களை வந்து நம்ம மேக்ஸிமம் டெம்பரேச்சர் பிளான்ட்டு சொல்லுவோம். இன் திஸ் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் பிளான்ட் டஸ் நாட் கேரி அவுட் த மினிமம் டெம்பரேச்சர் அண்ட் தென் ஆப்டிமம் டெம்பரேச்சர். இந்த ரெண்டு நாள் அதால் வாழவே முடியாது. மினிமம் டெம்பரேச்சர் உள்ள பிளான்ட்டு கண்டிப்பாக மேக்ஸிமம் டெம்பரேச்சரில் இருக்க முடியாது, அது கண்டிப்பாக டெத் ஆகிடும். ஸோ ரனன்கியர் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் டெம்பரேச்சர் தன்னோட க்ரோத்துக்கு கொஞ்சம் லைட் இருந்தால் போதும் அப்படின்றது மினிமம் டெம்பரேச்சர். இல்லை எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர், இல்லை எனக்கு மீடியமாகவே போதும் அப்படின்னா ஆப்டிமம். ஸோ ரனன்கியர் இந்த லைட்டை பேஸ் பண்ணி இந்த பிளான்ட்டை மொத்தம் நமக்கு 4ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று தான் மெகாதெர்ம்ஸ், மீசோதெர்ம்ஸ், மெகாதெர்ம் பிளான்ட், மீசோதெர்ம் பிளான்ட், மைக்ரோதெர்ம் பிளான்ட் அண்ட் தென் எக்ஸ்டோதெர்ம் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருப்போம். இந்த தெர்மல் ஸ்ப்ரிங் ரீசன் மேக்ஸிமம் 100 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு இருக்கும். பேஸ்ட் அப்பான் த ரேஞ்ச் ஆஃப் தெர்மல் டாலரன்ஸ் த ஆர்கானிசம். தெர்மல் டாலரன்ஸ்க்கு முன்னாடி நம்ம மெகாதெர்ம்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். த மெகாதெர்ம்ஸ் த பிளான்ட் அடாப்டிவ் டு லைவிங் இன் எ ஹை டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்கோம். த்ரூ அவுட் த கம்ப்ளீட் ஸ்பேன் ஆஃப் லைஃப் தேர் ஆர் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் தேர் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் மெகாதெர்ம்ஸ். தென் மீசோஸ்தெர்ம்ஸ் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஹை அண்ட் தென் லோட். இப்போ வந்து நமக்கு ஃபேன் வந்து அதிகமாக வேணாலும் நம்ம சர்க்குலேட் பண்ணிக்கலாம், கம்மியாக வேணாலும் நம்ம லோ பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆல்டர்னேஷன் ஆஃப் லோ அண்ட் தென் ஹை டெம்பரேச்சர் த்ரூ அவுட் த கம்ப்ளீட் ஸ்பேன் ஆஃப் லைஃப். அதிகமாக இருந்தாலும் அந்த பிளான்ட் டாலரன்ஸ் இருக்கும், அதுவே ஓரளவுக்கு லோ டெம்பரேச்சர் இருந்தாலும் கேன் சர்வைவ் த லைஃப். திஸ் இஸ் எ ட்ராபிக்கல் டெசர்டஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் மைக்ரோதெர்ம்ஸ் அப்படின்றது அந்த மைக்ரோதெர்ம் பக்கத்தில் எழுதிக்கோங்க. லோ டெம்பரேச்சரில் மட்டும்தான் கேன் சர்வைவ் த என்டையர் பிளான்ட்டு. ஓகேவா, லோ டெம்பரேச்சர் கேன் சர்வைவ் த பிளான்ட்டு. ஸோ இது வந்து நம்ம ஊசி இலை காடுகள் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். தேர் ஆர் மிக்ஸ்டு கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட், ஊசி இலை காடுகள். அடுத்து வந்து எக்ஸ்டோதெர்ம்ஸ்க்கு எக்ஸ்ட்ரீம்லி லோ டெம்பரேச்சர், ரொம்ப லோவானது வேணும், ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கக்கூடிய சீசனாக இருந்தால் கூட கேன் சர்வைவ் த லைஃப். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அல்பைன் ஃபாரஸ்ட்டு. அப்போ மெகாதெர்ம்ஸ் வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் எக்ஸாம்பிள், மீசோதெர்ம்ஸ் வந்து ட்ராபிக்கல் டெசர்டஸ் ஃபாரஸ்ட்டு, மைக்ரோதெர்ம்ஸ்க்கு நம்மளோட கோனிஃபர்ஸு, தென் எக்ஸ்டோதெர்ம்ஸ்க்கு அல்பைன் ஃபாரஸ்ட்டு சொல்லுவோம். இதை வந்து யார் கிளாஸிஃபிகேஷன் பண்ணா அப்படின்னா ரனன்கியர் சயின்டிஸ்ட்டு. எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன்? பேஸ்ட் அப்பான் த டெம்பரேச்சர் ஜோன் தேர் ஆர் ஃபர்தர் டிவைடட் இன்டு மெக்ஸாதெர்ம், மீசோதெர்ம், மைக்ரோதெர்ம் அண்ட் தென் எக்ஸ்டோதெர்ம் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் தெர்மல் டாலரன்ஸு. தெர்மல் டாலரன்ஸ் அப்படின்றது ரொம்ப வெப்பநிலை ஊற்றுகள்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஃபுல் ஸ்னோ ரீஜியன். இந்த ரீஜியனில் பார்த்திங்கன்னா அப்படியே
ஃபுல்லாக வைட் ரேஞ்ச் ஆஃப் த டெம்பரேச்சர் இருக்கும் இந்த பர்டிகுலர் ஜோனில். கடலோட மேல் பகுதி அடிப்பகுதியில் அப்படியே வெப்பம் கொதிச்சு எரிமலை அப்படியே கொதிச்சு வர மாதிரி வாட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஹீட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து யூரி தெர்மல் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து ஒரு சில உயிரினங்கள் மட்டுமே கேன் சர்வைவ் த லைஃப். அதர் ஆர்கானிசம் ஆஃப் த பிளான்ட் டஸ் நாட் கேரி அவுட் த கம்ப்ளீட் லைஃப் ஸ்பேன். அதோட வாழ்க்கை வாழ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் யூரி தெர்மல் அப்படின்னா அதிகமான வெப்பநிலை இது எடுத்துக்கும். இதை வந்து ஜோஸ்ட்ரா அப்படின்ற பிளான்ட்டை மெரைன் ஆஞ்சியோஸ்போம்னு சொல்லுவாங்க. கடலில் வாழக்கூடிய ஒரு ஆஞ்சியோஸ்போம் பூக்கும் தாவரங்கள். அடுத்து வந்து ஆர்டிமிசியா ட்ரைடென்டா. அது போக ரிமைனிங் வந்து ரோசஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட்டும் ரோசஸ். அனதர் ஒன் இஸ் எ டெய்சியஸ். இந்த DIAS SIES டெய்சியஸ். தேர் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் யூரி தெர்மல். அதிக வெப்பநிலையை ஏற்றுக்கொள்ளும் உயிரினங்கள் யூரி தெர்மல். சீனோதெர்மல் அப்படின்றது அப்படியே ஆப்போசிட் தான். த ஆர்கானிசம் விச் கேன் டாலரண்ட் ஒன்லி ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் லைட். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இந்த ஆர்கானிசம் விச் கேன் டாலரன்ஸ் எ வைடு ரேஞ்ச் ஆஃப் த டெம்பரேச்சர், ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் த டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ, பாம், பனைமரம், டெரஸ்ட்ரியல் ஆஞ்சியோஸ்போம்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாமே மினிமம் டெம்பரேச்சரில் கேன் சர்வைவ் த லைஃப். அதோட லைஃப் வந்து குறைந்த வெப்பநிலை இருந்தால் மட்டும்தான் வாழுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ இருக்குது. அது வந்து கனடா, ஜெர்மனி போன்ற ஹை டெம்பரேச்சர் உள்ள நாட்டிலலாம் கண்டிப்பாக வாழ முடியாது. கேனாட் சர்வைவ் த ஹை டெம்பரேச்சர் கண்ட்ரிஸ் ஆஃப் கனடா அண்ட் தென் ஜெர்மனி. எக்ஸாம்பிள் மேங்கோ. இது வந்து இன்டீரியர் 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அடுக்கமைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வெப்பம் அடுக்கமைவு. இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அடுப்பில் வைக்கும்போது வச்ச ஒரு 3 செகண்டில் நோட் பண்ணுங்க, அந்த பாத்திரத்தோட அடிப்பகுதி ஹீட்டாக இருக்கும். அதே மேலே நம்ம தொடும்போது ஹீட்டாகவே இருக்காது. ஸோ அப்போ ஒரு லேயராக தான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் அதிகரிக்கும். ஸோ அதனால தான் அடுக்கமைவாக பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஹீட்டை பேஸ் பண்ணி ஹைப்போலிம்னியான், மெட்டாலிம்னியான், எபிலிம்னியான்னு டிவைட் பண்ணுவோம். யூஸ்வலாக அக்வாட்டிக் ஹேபிடேட்டில் தண்ணியில் வாழக்கூடிய இடத்துல நீரோட ஆழம் அதிகரிக்க அதோட வெப்பநிலை கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா மாறுபடும். ஓகேவா? அடியில் வந்து அதிகமாக இருந்து குறைவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எபிலிம்னியான் அப்படிங்கிறது மேல் பகுதியில் இருக்குது. ஓகேவா? வெப்பமண்டலத்தோட மேல் பகுதியில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ட்ஸு எல்லாமே க்ரோ ஆகும். அதே வந்து வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையிற இடத்துல மேல் பகுதியில் நிறைய வெப்பநிலை இருக்கும்போது அடிப்பகுதியில் வந்து கண்டிப்பாக மெட்டாலிம்னியானில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ வந்து அப்போ ஹைப்போலிம்னியாவில் கண்டிப்பாக லைட்டோட லெவல் வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து குறைந்த நீருள்ள கீழடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மெட்டாலிம்னியான், எபிலிம்னியான்ங்கிறது அப்பர் லேயர் ஆஃப் வார்மர் வாட்டர், நீரின் வெப்பமான மேலடுக்கு. அதே மெட்டாலிம்னியான் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஹீட் வந்து ரொம்ப கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஹைப்போலிமியான் கம்பேர் வித் மெட்டாலிம்னியான், ஹைப்போலிமியான் ஏரியா வெரி கோல்டர் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸ் கேரி அவுட் ஆகுமா அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆகாது. Based upon the zonation, the temperature, the zone are divided into latitude and then altitude அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். அதாவது to affect the temperature for the vegetation in a earth surface. ஒரு பூமியில் வாழக்கூடிய தாவரங்களோட வளர்ச்சியை அதிகரிக்கவும் குறைக்கவும் கண்டிப்பாக வந்து டெம்பரேச்சர் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வந்து நமக்கு ஒரு மேப் மூலமாக கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த மேப்பை நம்ம லேட்டிடியூடு அண்ட் தென் ஆட்டிடியூடு அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். லேட்டிடியூடு அப்படிங்கிறது விரிவு அகலம். த லேட்டிடியூடு இஸ் an angle which range of 0 degree to 90 degree at the equator region. ஈக்குவேட்டர்னா பூமத்திய ரேகைன்னு நம்ம படிச்சிருப்போம்ல அது. The high place of the located above the sea level, the place are called altitude place. altitude அப்படின்னா பக்கத்தை எழுதி வச்சுக்கோங்க, ஹைட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு மேப் போடுறோம். அந்த மேப்பில் மொத்தம் 5 லைன்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் லைன் 5 லைன்ஸில் ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்டு,
4 and then 5 லைன்ஸ் போட்டுக்கிறோம். இதில் சென்ட்ரல் இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன ரேஞ்சுன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவேட்டார் 0 டிகிரி சென்டிகிரேட். அதுக்கும் அப்பர் சைடு இதுக்கும் கேப்பு 30 டிகிரி சென்டிகிரேட். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 60 டிகிரி. இந்த இடத்துல போலார், திஸ் இஸ் எ நார்த் ரீஜியன். தென் அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்க அப்படின்னா சவுத் ரீஜியன். அவன் தான் நார்த்து சவுத்தாக டிவைட் பண்ணுவான். இவன் சென்டர் நார்த்து சவுத்தாக டிவைட் பண்ணும்போது இதுவும் ஆசியா 30, இதுவும். அதனால தான் 180 டிகிரியை 90-90யாக கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பான். 0 டிகிரிலேருந்து இந்த பக்கம் 30, 30லேருந்து அடுத்த லேயர் வந்து 60, 60லேருந்து போலார் ஜோனுக்கு போயிடும். திஸ் இஸ் எ 90 டிகிரி ஜோன். த சேம் அப்படியே திஸ் இஸ் எ சவுத் ரீஜியன். அப்படியே அப்பர் சைட் தேர் ஆர் எ 30 டிகிரி சென்டிகிரேட் in north, 60 degree centigrade in north, then polar region. இந்த ஈக்குவேட்டாருக்கும் நியர்பை பிளேஸில் இருக்கக்கூடியது டிராஃபிக்கல் ஜோன். ஸோ 30 டிகிரி சென்டிகிரேட் இஸ் ஏ டிராஃபிக்கல் ஜோன். நெக்ஸ்ட்டு ஒன் டெம்பரேட் ஜோன். இந்த இடத்துல ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் போலார் ஜோன். த சேம் அப்படியே அந்த பக்கம் 30 டிகிரி நார்த் சைடு டிராஃபிக்கல் ஜோன், தென் டெம்பரேட் ஜோன் அண்ட் தென் போலார் ஜோன்னு கம்ப்ளீட் பண்ணி இருக்கும். ஸோ பேஸ்ட் அப்பான் த லெவல் ஆஃப் த temperature based zone, latitude and altitude பார்த்தோம். The maximum the zone or equator 90 degree centigrade in north and 90 degree centigrade in south. The equator plan first 30 degree centigrade or tropical zone நான் சொல்லியிருந்தேன். இந்த லைன் போட்டுக்கோங்க 5 லைன்ஸ் அப்படின்றப்ப இந்த 30 டிகிரி சென்டிகிரேட் அதாவது ஈக்குவேட்டார் ஜோன் 30 டிகிரி அண்ட் தென் 60 டிகிரி நார்த் போல், தென் சவுத் போல். திஸ் ரீசன் ஆஃப் போலார் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் லேட்டிடியூட் அப்படின்றது லாங்கஸ்ட் ஹைட். ஆட்டிடியூட் அப்படிங்கிறது தி ஃபாலோவிங் ஜோன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேட்டார் பிளான் எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேட்டார் பிளானில் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா, அதாவது போதுமான வெப்பநிலை இருந்துச்சுன்னா, மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட் க்ரோத் ஆர் ஹையர் மியூட்டேஷன் ரேட் அண்ட் தென் ஷார்ட்டர் ஜென்ரேஷன் அண்ட் ஆர் ஃபாஸ்டர் ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ். திஸ் இஸ் ஏ ட்ராபிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் நடக்கக்கூடிய நார்மல் ஆக்டிவிட்டீஸ். இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் நிறைய அதிகமான ட்ரீஸ் அதிக அளவு இருக்கும். கிராஸ்லேண்ட் அப்படின்றப்ப நிறைய புல்வெளி அல்லது அந்த மாதிரி காணப்படும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா டெசர்டட் கோனிஃபரஸ்னால் கோனிஃபரஸ் ட்ரீஸ் நமக்கு தெரியும், மூசிலை காடுகள் இருக்கும். தூந்திரா வரும்போது மோஸ்ட் ஆஃப் த ஹர்ப் அண்ட் ஸ்ரப் ஆர் ப்ரெசன்ட். தென் ஐஸ் ஸ்னோ ரீஜனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈக்குவேட்டர் ரீஜனை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பிளான்ட்டோட க்ரோத்து அதோட கன்சிடர் ஆஃப் த டெம்பரேச்சர் ஃபர்தராக இந்த மாதிரி கிளாஸிஃபிகே ஆகணும். இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்டிடியூட் ஜோன் இன் வெஜிடேஷன் அப்படின்றப்ப அதிகமாக ஹைட் ஆகிட்டே போகிறப்ப அதோட நேச்சர் எந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னா அதில் வந்து காடுகள் தான் அதிக அளவு இருக்கும், நிறைய பெரிய பெரிய மரங்கள் அதிக அளவு இருக்கும். தென் கிராஸ்லேண்ட் அந்த டெசர்ட்டில் ஓரளவுக்கு ஒரு கிராஸு அண்ட் தென் நம்மளோட இஃபோர்பிஏசி மெம்பர்ஸ், தென் கேக்டஸ், இந்த மாதிரி பிளான்ட் அதிக அளவு இருக்கும். இந்த டெசிடஸ் ஃபாரஸ்ட்டில் வந்து பெரிய பெரிய மரங்கள், பட் வந்து டெசிடஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸ்லாம் அதிகமாக ஃபாலோ ஆகக்கூடிய பிளான்ட் இருக்கும். அதுக்கு மேலே ரீஜனில் போனோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 7000 டிகிரி சென்டிகிரேட் டு 650க்கு போனோம் அப்படின்னா அதுக்கு மேலே அந்த ரீஜனுக்கு மேலே போச்சு அப்படின்னா பிளான்ட்டோட சைஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். மோஸ்ட் ஆஃப் த லோ ஹைட் இருக்கக்கூடிய பிளான்ட் இருக்கும். தென் ஹர்ப் லைக்கன் அண்ட் தென் மாசஸ் லெவல் வந்து துன்றால் அதிகமாக இருக்கும். மவுண்டைன் அதிகமாக இருக்கும்போது ஸ்னோ ரீஜியன்னாக இருக்கும். இந்த சைடு மவுண்டன் அதிகரித்து ஐஸ் அண்ட் ஸ்னோ ரீஜியன் இருக்கும். அதுக்கு அடுத்த லெவலில் தான் ஹர்பு ஸ்ரப்பு மாசஸ் லெவல் லைக்கன் நம்ம படிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ட் தான் க்ரோத் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைட் அதிகரிக்கும் போது இந்த கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆல்டிடியூட் ஜோன் அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு 2 கிளாஸஸில் ட்ராபிக்கல் ஃபேக்டர்ஸில் வந்து நம்ம அதை பற்றின டீட்டெயில்ஸு பார்ப்போம்.
இப்போ இது வந்து ஜென்ரலாக latitude altitude பற்றி கொடுத்துருக்கான். எங்கே அப்படின்னா த்ரோ த டெம்பரேச்சரிங் ஜோன் ஃபர்தர் த ஃபாரஸ்ட் ஆர் classified into altitude zone. There are the region of 1180 degree to 13,000 to 18,000 and 3,000 to 4,000 இப்படி டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெம்பரேச்சரோட ஹை இன்டென்சிட்டி அண்ட் தென் லோ இன்டென்சிட்டி தேர் ஆர் அஃபெக்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் ப்ராசஸ் ஆஃப் த பிளான்ட்ஸோட. இப்போ பிளான்ஸை பற்றி படிக்கிறனால எல்லாத்துக்கும் டெம்பரேச்சருங்கிறது கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். பட் பிளான்ட்டை பற்றி படிக்கிறனால தி எஃபெக்ட் ஆஃப் த physiological process. First, the temperature affect the all enzymatic activities. For example, biochemical, many more enzymes வந்து நார்மல் கண்டிஷனில் இருக்கும். ஆஃப்டர்வர்ட்ஸ் டெம்பரேச்சர் அதிகரிக்கும் போது அதோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். அதே டெம்பரேச்சர் குறைஞ்சாலும் டஸ் நாட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த என்சைம். ஸோ டு மினிமம் த டெம்பரேச்சர் டஸ் நாட் அஃபெக்ட் த என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் ஒன் CO2 அண்ட் O2 லெவல். மோஸ்ட் ஆஃப் த CO2 லெவல் அதிகரிக்க என்வாமெண்ட்டில் ஹீட் அதிகரிக்கும். CO2 ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரே பர்சன் யாருன்னு கேட்டால் அது பிளான்ட் மட்டும்தான். அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ். ஆல்மோஸ்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் குறைய நமக்கு CO2 லெவல் அதிகமாகி தான் ஓசோன் டிஃப்ளெக்ஷன் மாதிரி ப்ராசஸ் நமக்கு ஏற்படுது. ஸோ இன்க்ரீஸ் த ரெஸ்பிரேஷன் அண்ட் சைமல்டேனியஸாக க்ரோத் ஆஃப் த சீட்லிங் ஸ்டேஜில் வந்து அதிகரிக்க செய்யும். இந்த நார்மல் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா சுவாசம் அதிகரிக்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முளைக்கட்டி தானியம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு நாள் வந்து நம்ம பாசிப்பருப்பெல்லாம் எடுத்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து அந்த கவரில் போட்டு வச்சோம் அப்படின்னா அது நல்லா முளைப்பு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த சீடோட ஜெர்மினேஷன் பவரை இண்டிகேட் பண்ணுறதுக்காக அந்த ப்ராசஸை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் லோ டெம்பரேச்சர் வித் ஹை ஹியூமிடிட்டி. குறைவான வெப்பநிலை இருந்து ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபங்கல் டிசீஸ் மாதிரி நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ ஸ்ப்ரெட் அவுட் த ஆல் என்டையர் பிளான்ட்ஸ், எல்லா பிளான்ட்ஸ்க்கும் டிசீஸ் ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து வேரியிங் டெம்பரேச்சர் ஆஃப் மாய்ச்சர் கண்டிஷனில் ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடிய அந்த மாய்ச்சர் கண்டிஷனில் வெப்பநிலை வந்து ஒவ்வொரு பிளான்ட்டையும் அதிகமாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகாமல் தடுத்துரும். ஸோ ஈஸியாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகாது. அப்போ பிளான்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் லெவல் வெரி லோவாக இருக்கும். ஸோ ஃபாலோயிங் த ஈவெண்ட் ஆஃப் affect temperature, the first of all the enzyme action stop and then all biochemical reaction are stopped in plant condition and to affect the CO2 and O2 soluble, then low temperature and high humidity to spread out the disease and then verifying the temperature அதிகரிச்சாலும் குறைஞ்சாலும் distribution of the vegetation type வந்து entirely defect ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து the effect of the climatic condition, அதில் லைட் அண்ட் தென் டெம்பரேச்சர் பார்த்தோம்.